Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா the history of third great ninja war. அதாவது நம்ம Naruto சீரிஸ்ல நடந்த மூன்றாவது ஷினோபி வார் இருக்கு இல்லையா, அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பட் அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம Instagram பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல Naruto சீரிஸ்ல நடந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிரேட் நிஞ்சா வார பத்தி ஒரு வீடியோ போட்டுருப்போம். சோ அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படினா மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்காச்சு புரியும். சரி, ஓகே, ரைட் கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர், நம்ம அதனால ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க மல்ட்டு பாய். ஃபர்ஸ்ட் எதனால் இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சா வாருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே ரீசன் தான். ஒவ்வொரு வில்லேஜோட அந்த பவர்ன்றது கம்மியாயிடும். ஐ மீன் அந்த 5 பெரிய வில்லேஜஸ் இருக்குல்ல, அந்த வில்லேஜோட பவர்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிட்டு வரும். ஸோ அதனால அந்த வில்லேஜஸ் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய இடத்த எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா, அதையுமே பவர்ஃபுல்லாக மாற்ற ஆரம்பிச்சாங்க. இதனாலே அந்த வில்லேஜை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் சின்ன சின்னதாக நிறைய சண்டைகள் வரும். இந்த சின்ன சின்ன சண்டைகள் தான் காலப்போக்கில் ஒரு பெரிய வாரவே மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நம்ம ஆன்சோ சாலமண்டர் இருக்கா பார்த்தீங்களா, அவன் செகண்ட் கிரேட் நிஞ்சா வார் அப்பவே லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஷினோபிஸை டிஃபீட் பண்ணி அவனுடைய ஆதிக்கத்தை காமிச்சிருப்பான். அது அதோட நினைச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அவனுடைய ஆதிக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தினா ஏகப்பட்ட வார்களை சந்திச்சு அதில் வின் பண்ணவும் செஞ்சான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம லீஃப் வில்லேஜில் இருந்து ஃபுகாகுச்சிகா பார்த்தீங்கன்னா அவருடைய டீமை கூட்டிட்டு போயிட்டு இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் ஃபைட் பண்ணாரு. இவர் மட்டும் இல்லாமல் நம்ம டான்ஸோ, இருசன் சரோட்டோபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு டீம் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலயும் குறிப்பா மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மினோட்டோ தான். பிகாஸ் தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் நடக்கிற சமயத்தில் நம்ம மினோட்டோவை ஸ்டாப் பண்ணவே யாரும் கிடையாது. மினோட்டோ அவருடைய வழியில குறுக்க வராங்க எல்லாருமே நாக் அவுட் பண்ணிட்டு சும்மா மின்னல் மாதிரி போயிட்டு இருப்பாரு அந்த சமயத்திலே. இன்ஃபேக்ட் அப்போ நம்ம மினோட்டோ ஒரு ஒக்காகே கூட கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா நடக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம மினோட்டோவுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கும். அதாவது மினோட்டோ மற்றும் அவருடைய டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, ரின், ஒபிட்டோ மற்றும் ககாஷி, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போவாங்க. அது எந்த இடம் அப்படின்றது யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக அந்த சமயத்தில் ராக் வில்லேஜுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் தான் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் இந்த ராக் வில்லேஜை டிஃபீட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு ககாஷி லீடராக போட்டுட்டு மினோட்டோ அந்த ராக் வில்லேஜ் இருக்குல்ல அந்த ஆர்மி கூட சண்டை போட போயிடுவாரு. அப்பதான் இங்க என்ன நடக்கணும், நம்ம ரின்னை கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரின்னை கேப்சர் பண்ணிட்டு போனா போட்டோம், எனக்கு என் மிஷின் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ககாஷி பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை நோக்கி போவாரு. பட் அப்பதான் நம்ம ஒபிட்டோ வந்துட்டு ககாஷியை தடுத்து நிறுத்துவோம். டே ககாஷி, உன்னுடைய அப்பா யாருன்னு தெரியுமா, அவரு தானே ரியல் ஹீரோ, நீலா ஒரு ஹீரோவாடா அப்படின்ற மாதிரி. அப்பதான் நம்ம ஒபிட்டோவுக்கும் ககாஷிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். பிகாஸ் அந்த சமயத்தில் நம்ம ககாஷியோட அப்பா சாக்குமோட்டாக்கே இருக்காரு இல்லையா, அவரு மிஷினாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூட இருக்கிறவங்களை காப்பாத்தி இருப்பாரு. மிஷின்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களை காப்பாத்தி இருப்பாரு. ஸோ அவர் தானே ரியல் ஹீரோ, நம்ம கூட இருக்கிறவங்க செத்தாலும் பரவாயில்ல, மிஷின் தான் முக்கியம் சொல்லிட்டு போற, நீலா ஹீரோவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோ ககாஷியை பார்த்து சொல்லுவான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம நீ வந்தவா வரலனா போ, நான் ரின்னை காப்பாற்ற போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரின்னை காப்பாற்ற போயிடுவாரு. அதன் பிறகு ககாஷியுமே பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிடுவான். இந்த ஃபைட் அப்போ தான் நம்ம ஒபிட்டோவுக்கு ஷரிங்கன் அவேக் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ககாஷியுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பாவோட கத்தி யூஸ் பண்ணுவான். ஸ்டார்டிங்ல இந்த ஃபைட் நல்லா தான் போயிட்டு இருக்கும். இவங்க எதிர்த்து வந்து ஏகப்பட்ட ஷினோபிஸை போட்டு தள்ளும் செய்வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரின்னை கேப்சர் பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்குமே போயிடுவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குகை செட்டப்ல தான் இருக்கும். அதுக்குள்ள தான் நம்ம ரின்னை கேப்சர் பண்ணி அடிச்சு வச்சிருப்பாங்க. சரி, அதுக்குள்ள போயிட்டு நம்ம ரின்னை கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள போகும்போது மேல இருக்கக்கூடிய ஒரு கிறுக்கு தாயலி பார்த்தீங்கன்னா அந்த கல் எல்லாத்தையுமே சரிச்சு விட்டுருவோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய கல் எல்லாமே சரிஞ்சு விழும் இல்லையா. ஸோ அப்படி விழும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ககாஷி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் மாட்டிக்க போயிடுவாரு. பட் நம்ம ஒபிட்டோ அந்த இடத்துக்கு போயிட்டு ககாஷியை தள்ளி விட்டுட்டு ஒபிட்டோ அந்த இடத்துல மாட்டிப்பான். அப்படி அந்த கல்லில் மாட்டிக்கிட்ட நம்ம ஒபிட்டோ ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கு போயிடுவான். அப்படி சாகர நிலைமைக்கு போகும்போது தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஷரிங்கனை நம்ம ககாஷிக்கு கொடுத்துருப்பாரு. பட் ககாஷி கிட்ட அந்த ஷரிங்கன் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒபிட்டோவுக்கு ஃபியூனரல் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ உச்சியாக்கலான சேர்ந்தவங்களே பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க சீரிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. பட் எப்படி இருந்தாலும் கடைசியாக அந்த ஷரிங்கன் நம்ம ககாஷி கிட்ட தான் இருக்கும். அந்த ஷரிங்கனை வச்சு தான் ஒரு காப்பி நிஞ்சா ககாஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையை வாங்கியிருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னதான் எல்லாருமே ஒபிட்டோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாலுமே நம்ம ஒபிட்டோ ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துருக்க மாட்டான். நம்ம மாதிரி ஒபிட்டோவை காப்பாற்றி சரி பண்ணியிருப்பான். இப்போ நான் சொல்றது எல்லாமே இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா நடக்கிற சமயத்தில் பேரலா சைடில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு வில்லேஜஸ் அந்த பார்த்தீங்கன்னா யூகா கிளான்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணி அவங்களுடைய பியாகு கன் எடுத்து அவன் செட் பண்ணிப்பான். அவனுடைய நேம் கூட ஏதோ யோவோன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா நடக்கிற சமயத்தில் யூகா கிளான்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை டிஃபீட் பண்ணி அவனுடைய பியாகு கண்ணை இவனுடைய ரைட் ஐல இம்ப்ளான்ட் பண்ணிப்பான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு நம்ம ஃபுகாகுச்சியா இருக்காருல்ல, அவருடைய டீமை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பக்கம் ஒரு வில்லேஜ் கூட ஃபைட் பண்ணுவாரு. அப்பதான் அவருடைய ஷரிங்கன் பவர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெருசா ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சில டயலாக் மூலியமா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம இட்டாச்சி ரொம்ப சின்ன பையன்றதுனால இந்த வார் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படி நம்ம இட்டாச்சி பார்த்துட்டு
இருக்கிற சமயத்தில் ஒரு ஷினோபி பார்த்தீங்கன்னா அவர் ராக் வில்லேஜ் சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருப்பாரு. சரி பார்க்க பாவமாக இருக்கு, தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இட்டாச்சி அவர்கிட்ட போகும்போது நம்ம இட்டாச்சி லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன் அப்படின்றது அவருக்கு தெரிய வந்துடும். ஸோ இட்டாச்சியே போட்டு தள்ள அவர் பிளான் பண்ணுவார். பட் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே அவரை கில் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபுகாகு உச்சிகா இட்டாச்சிக்கு முன்னாடி தான் நின்று இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரில் இப்படி நிறைய பேர் சாகுறாங்க இல்லையா, அது நம்ம இட்டாச்சிக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலாக வாரே அந்த சமயத்தில் நம்ம இட்டாச்சிக்கு பிடிக்காது. இந்த விஷயத்தை டேரெக்டாக அவங்க அப்பா கிட்டே கேட்பான், எதுக்குப்பா இப்படிலாம் ஆச்சுன்னு சாகுறாங்க, இதில் என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஃபுகாகு உச்சிகா பார்த்தீங்கன்னா பிகாஸ் திஸ் இஸ் வாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இப்படி இந்த ஃபைட் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் இந்த மிஸ்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வருவாங்க. அதாவது அதுலேயும் இந்த மிஸ்ட் வில்லேஜில் 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. இந்த 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் சேர்ந்தவங்க சாதாரண ஆள்லாம் கிடையாது. அக்கட்சுகி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டீமோ அதே அளவுக்கு இவங்களுமே ஒரு பவர்ஃபுல்லான டீம் தான். ஒரு நாள் இவங்க கிட்ட நம்ம மைட் கை மற்றும் மைட் கையோட டீம் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நல்லாவே மாட்டிப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல நம்ம மைட் கையோட அப்பாவான மைட் டை அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. பட் அந்த ஃபைட்டோட எண்டிங்கில் நம்ம மைட் டை பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துல இறந்து போயிருப்பாரு. அதுவுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் நம்ம ராக் வில்லேஜில் இருக்கக்கூடிய தேர்ட் ரைக்காக இருக்காருல்ல, அவர் 10,000 ஷினோபி கூட ஃபைட் பண்ணி அதுவும் டே அண்ட் நைட்டாக ஃபைட் பண்ணி அவங்க எல்லாருமே சும்மா நாக் அவுட் பண்ணியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபைட்டோட எண்டிங்கில் அவருமே இறந்து போயிருப்பாரு. அதன் பிறகு தான் 4th ரைக்காக வந்திருப்பான், அந்த கில்லர் பீமே கூட வந்திருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தேர்ட் ரைக்காக எங்க விட்டு போனாரோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட பேரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் நம்ம மினோட்டோவுக்கும் ரைக்காகவுக்குமே ஃபைட் நடக்கும். அந்த இடத்துல நம்ம கில்லர் பீமே இருப்பான். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம மினோட்டோ டிஃபீட் பண்ணியிருப்பாரு. நம்ம மினோட்டோ அந்த இடத்துல எல்லாரையும் டிஃபீட் பண்ணியிருப்பாருன்றதை விட அந்த இடத்துல ஃபைட்டே நடக்காது. நம்ம மினோட்டோ அவங்க எல்லாரையுமே பேசியே அமைதிப்படுத்திடுவார். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் சாண்ட் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலோட ஹெட்டா இருந்தது நம்ம சசோரி. ரொம்ப சின்ன வயசுலேயே பப்பட் மாஸ்டர் ஆனது நம்ம சசோரி தான். சசோரி ஒரு பேட்டிலுக்கு போனானா அந்த பேட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் போட்டு தள்ளிட்டு ரத்தமும் கையோட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நிக் நேமே வச்சிருப்பாங்க. சசோரியோட அந்த நிக் நேம் யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்றத பார்ப்போம். ஸோ இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா நடக்கிற சமயத்தில் எல்லா வில்லேஜ் சேர்ந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஃபைட் எல்லாமே காலப்போக்கில் கம்மியாகிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க. பட் அப்பதான் நம்ம டான்ஸ் உள்ள வந்து அது எல்லாத்தையுமே கழிச்சு விடுவோம். முக்கியமா இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா நடக்கிற சமயத்தில் ரெயின் வில்லேஜில் ரொம்ப பெரிய ஆளா இருந்தது 2 பேர். ஒன்று நம்ம ஆன்சோ த சாலமண்டரோட டீமும், இன்னொன்று நம்ம பெயினோட டீமும் தான். ஆக்சுவலாக அந்த சமயத்தில் அதை நம்ம பெயினோட டீம்னு சொல்லக்கூடாது, யாகிகோவோட டீம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம யாகிகோ உருவாக்குன அக்கட்சுகி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்லவனாக தான் இருந்தானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி நல்லது பண்ணுறதுனாலே இந்த அக்கட்சுகி டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகுது. அப்போ தான் நம்ம கேகே உள்ள புந்து, அதாவது நம்ம கேகே என்று அழைக்கப்படும் டான்ஸ் இருக்கான் இல்லையா, அவங்க உள்ள புந்து ஆன்சோ கிட்ட தேவையில்லாதெல்லாம் சொல்லுவான். டான்ஸோ சொல்றதை கேட்ட ஆன்சோவுக்கே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கட்சுகி டீமை சார்ந்தவனுங்க பெரிய ஆளா மாறிடுவானுங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்கள போட்டு தலை பிளான் பண்ணுவான். ஸோ ஒரு நாள் நம்ம ஆன்சோ பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீம்ல இருக்கக்கூடிய கொனனை கேப்சர் பண்ணிட்டு கடத்திட்டு வந்துருவான். கடத்திட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம நாகுட்டோ மற்றும் யாகிகோவை மட்டும் தனியாக அந்த பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருப்பான். அப்படி வர சொல்லிட்டு நம்ம நாகுட்டோ உசுமாக்கியை பார்த்து உனக்கு கொனன் வேணும் அப்படின்னா யாகிகோவை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த சமயத்தில் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாகிகோவை பார்த்தீங்கன்னா நாகுட்டோ கிட்ட இருக்கக்கூடிய கத்தியில குத்தி இறந்து போயிருப்பாரு. அதன் பிறகுதான் நம்ம நாகுட்டோ ஒரு பீஸ்டா மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளுவான். அது மட்டும் இல்லாமல் 6 path of pain இருக்கு பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ணி ஆன்சோவையுமே போட்டு தள்ளியிருப்பான். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் நம்ம லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய ரின்னை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கிட்னாப் பண்ணிட்டு கடத்திட்டு போயிடுவானுங்க. அப்படி ரின்னை கடத்திட்டு போகும்போது நம்ம ரின்னை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி கக்காஷி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி காப்பாற்ற வரும்போது குறுக்க வந்த ஒரு ஷினோபியை கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி அவருடைய சிடோரி பவர் எடுத்துட்டு போகும்போது ரின் பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. இந்த சம்பவங்களை பற்றிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அதனால தான் இங்கே நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அப்படி அந்த இடத்துல நம்ம ரின் கக்காஷியோட கையில் சாகிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஒபிட்டோ இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு பின்னாடியுமே ஒரு கதை இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம மாதரா உச்சியா தான். முன்னாடி ஒரு குகை ஃபைட் சொன்னோம்ல, அந்த குகையில் நம்ம ஒபிட்டோ கல்லில் மாட்டி சாகர் நிலைமைக்கு போயிடுவாரு. அப்படி சாகர் நிலைமைக்கு போன ஒபிட்டோவை மாதரா காப்பாற்றி ரெடி பண்ணுவான். மாதரா இதுக்காக ஒபிட்டோவை ரெடி பண்ணுவானா, மாதரா அவனுடைய ஆசையை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் ஒபிட்டோவை ரெடி பண்ணியிருப்பான். பட் கடைசி வரைக்கும் நம்ம ஒபிட்டோ அவனுடைய வழிக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம மாதரா ஒபிட்டோவை பார்க்க வச்சிருப்பான். அந்த கக்காஷியோட கையில் ரின்ஸ் ஆகிறத பார்த்த ஒபிட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா மங்கெங்கியூ ஷரிங்கன் அவேக் ஆகிருக்கும். அவருக்கு அவேக் ஆகும்போது தான் நம்ம கக்காஷிக்குமே அவேக் ஆகும். அப்படி அவேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கக்காஷி மயக்கம் போட்டு விழுந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம ஒபிட்டோ அதுக்குள்ள என்ட்ரி ஆகி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே போட்டு தள்ளுவான். ஸோ அப்படியே வார கணக்கில் இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் பார்த்தீங்கன்னா மூளைக்கு பெருசாக வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த வார் ரொம்பவே பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த வாரில் ஏகப்பட்ட பேர் சாகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க. லீஃப் வில்லேஜ்லையுமே நம்ம தேர்ட் ரோக்காக இர்சன் செரட்டோபி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இனிமேல் இந்த வாரெலாம் தேவைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லுவார். பட் நம்ம டான்ஸோ பார்த்தீங்கன்னா அப்பயுமே அதுக்கு ஒதுக்க மாட்டோம். இந்த ஃபைட் ஆரம்பிச்சாச்சு, அதுக்காக நம்ம ஏகப்பட்ட உயிர்களை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு தானே நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கேட்கத்தனமாக பேசின்னு இருப்போம். பட் டான்ஸோ தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வார முடிவுக்கு கொண்டு வர ஒத்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா வில்லேஜஸ் சேர்ந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வந்துருவாங்க. பட் ஆனால் இந்த ராக் வில்லேஜஸ் சேர்ந்தவங்க மட்டும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. வாங்கடா சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம மினோட்டோ டேரக்டாக ராக் வில்லேஜுக்குள்ளேயே என்ட்ரி ஆகி அங்கே இருக்கக்கூடிய 1000 ஷினோபிஸை ஒத்தால போட்டு தள்ளியிருப்பாரு. அதன் பிறகு நம்ம மினோட்டோவுக்கு பயந்துகிட்டு தான் ராக் வில்லேஜஸ் சேர்ந்தவங்க இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துப்பானுங்க. என்னதான் இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா அவர் முடிகிற
செய்யறதுக்கு நிறைய பேர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலும் அதில் பெருசாக பண்ணது நம்ம மினோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஓகேகே இரிசன் சருட்டோபி பார்த்தீங்கன்னா நம்ம மினோட்டோவை 4th ஓகேகேவா அனௌன்ஸ் பண்ணுவார். ஆக்சுவலாக நம்ம மினோட்டோ 4th ஓகேகேவா மாறும்போதே ஒரு சில சலசலப்புகள் இருக்கும். பிகாஸ் உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க ஃபுகாக்கு உச்சிகா தானே 4th ஓகேகேவா மாறணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டான்ஸோ பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு தான் 4th ஓகேகேவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்தின்னு இருப்பான். பட் என்னதான் 4 பேர் 4 விதமாக பேசினாலுமே ஃபைனலாக நம்ம மினோட்டோ தான் பார்த்தீங்கன்னா 4th ஓகேகேவா மாறி இருப்பார் இந்த 30 கிரேட் நிஞ்சாவருக்கு அப்புறமா. லீஃப் வில்லேஜில் நம்ம மினோட்டோ 4th ஓகேகேவா மாறினதுக்கு அப்புறம் இந்த வாரமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த 30 கிரேட் நிஞ்சாவர்ன்றது ஸ்டார்ட் ஆகி மினோட்டோ மூலியமாக எண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம வைக்கல கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த 30 கிரேட் நிஞ்சாவர் நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சரியான டைம் லைன் பண்ணி போகாது. அங்கங்கே ஒரு ஃபைட் நடக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அந்த 30 கிரேட் நிஞ்சாவர் போகும். ஸோ நான் அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எனக்கு புரிஞ்ச ஒரு லைனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே ரைட் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்த விடைபெறும் உங்கள்கிட்ட பைப்பட்டு நன்றி.